வெங்கடேஷ் சார் பேசும்போது பாக்கியராஜ் பாதிப்பெலாம் யாருமே படம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். நான் இண்டஸ்ட்ரிக்கு அசிஸ்டண்ட்டாக வரக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பு. ஆமாம், இங்கே வந்து நிறைய பேர் என்னவாங்க, அவர் டிஸ்கஸில் உட்காரணும், அவரோட டிஸ்கஸ் பண்ணணும், அவரோட உட்காந்து பேசுகிறதே பாக்கியம் அடிச்சுக்கிருப்பாங்க. நான் ஸ்கூலில் 10th படிச்சுக்கிற டைம் நினைக்கிறேன். ஜெமினி சினிமாவில் ஒரு போட்டி வச்சிங்க சார், கதை போட்டி. அதில் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை சொல்லிடுவார் சார். ஒரு கதையில் அதில் ஒரு இதாக சொல்லிப்பார்ல, ஒரு படத்தில் வந்து இன்ட்ரோலுங்கிறது தான் ஒரு முடிச்சு. அந்த முடிச்சை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்தளவுக்கு இன்ட்ரோல் பவராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முடிச்சை அவுக்குறது, ஒவ்வொன்றும் அவுக்குறது தான் அடுத்து செகண்ட் ஹாஃப் திரைக்கதையாக சிறப்பாக அமையும்ட்டு. ஜெமினி சினிமாவில் இன்று வரைக்கும் கதையை முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் உள்ள கதை அங்கே தான் முதல்ல சினிமாவுக்காக நான் கதை யோசித்தேன். முதல்ல சினிமாவுக்காக கதை யோசிக்க வச்சது பாக்கியராஜ் சார் தான். யோசித்து போட்டிக்கு எழுதி அனுப்புனேன். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இருந்தாலும் அதுதான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்காக என்னை கதை எழுத வச்சது பாக்கியராஜ் சார் தான். பாக்கியராஜ் சார் பற்றி இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்கலாம். ஆமாம், எப்படின்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்புறம் இது மூணு தான். முன்னெல்லாம் திரைக்கதை டைரக்ஷன் தான் இருக்கும். இந்த கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது மூணையும் போட்டால் தான் அவன் தான் முழுமையான டைரக்டரு அப்படின்னு ஒரு வந்துச்சு. டி ராஜேந்தர் ஒருத்தர், அப்புறம் சார். அதுக்கப்புறம் அந்த இது மூணு போடணும். கதை வசனம் ஒருத்தர், திரைக்கதை டைரக்ஷன் ஒருத்தர்னா அது டைரக்டருக்கு மதிப்பு இருக்காது. அப்போது ஒரு இயக்குனருக்கு மதிப்பை இழக்க செஞ்சது பாக்கியராஜ் சார் தான். அப்போ இப்போ மலையாளத்தை சொன்னீங்கள, மலையாளத்தில் வந்து எப்படின்னா இங்கே தமிழ் ஃபீல்டு ஏன் இப்படி இருக்குது, மலையாள ஃபீல்டு ஏன் இன்னைக்கு சிறந்து விளங்குது அப்படின்னா, இங்கே ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நான் பாக்கியராஜ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் நிற்கிறேன். ஆமாம், எத்தனை நாள் ஒர்க் பண்ணிக்கிறேன், பாக்கியராஜ் 10 கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். முந்தான முடிச்சு தூரன்னு வச்சு டார்லிங் 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 நான் சொல்லிவிட்டு ஓகே ஒரு கதாசிரியர் ஓகே பட்டுக்கோட்டை புறவர் கதை இதோட கதை சார் நான் இயக்க போகிறேன் அப்படின்னா அந்த பிடிச்சி ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு கதையே பண்ண தெரில, நீ என்னடா டைரக்டரு, அங்கே அடிவிட்டு போகிறோம். நான் ஒரு நாவலை தூக்கிட்டு போயிட்டு சார் அந்த நாவல் நல்லா இருக்குது சார், இதை நான் படம் பண்ணலாம்னு இருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீ யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க சார்? நான் பாரதிட்ட 5,000 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கதை இது நாவல் சார். யார் நாவல்? யார்? வேறு ஒரு கே நாராயணன் சாரோட நாவல் அப்படின்னு. நம்ப மாட்டாங்க. ஏன்டா ஃபஸ்ட்டு படம் உனக்கு கதையே பண்ண தெரில, நீ உன்னை எப்படி டைரக்ஷன் கொடுக்குறது? தமிழ் பிடிச்சில சொல்கிறேன். இங்கே டைரக்டர்னா அவர் தான் கதை எழுதணும், அவர் தான் வசனம் எழுதணும், அவர் தான் திரைக்கதை எழுதணும், இப்போ அவர் தான் பாட்டு எழுதணும். நல்ல வேலை இடையில பாக்கியராஜ் வந்து இசையமைச்சிட்டாரு, பாட்டு எழுதிட்டாரு, பாட்டு பாடிட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் ஏற்றலை சார். இல்லைன்னா இப்போ வர்றவங்களாம் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், பாட்டு பாடணும், நீ தான் டைரக்ஷன் இத்தனை இருந்தால் தான் உங்கள் டேரக்டரை ஒத்துக்கணும்னு ஆயிருக்கும். கொஞ்சம் அதில் தவிச்சிட்டோம். அதான் மலையாளத்தில் அப்படி இல்லை. மலையாளத்தில் இன்றைக்கும் ஒருத்தருக்கு டைரக்டருக்கு என்ன அனுபவம். ஜோசிட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா, பாசிட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா, சித்திட்டு ஒர்க் பண்ணியிருக்கியா? அப்போ இந்த பெரிய டைரக்டர்கள்ட்ட ஒரு 5,000 ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சார் என்னோடய ஃப்ரெண்டோட கதை சார் இது சார் அப்படிங்க. கதை டிபார்ட்மெண்ட் வேறு, டைரக்ஷன் அனுபவம் வேறு. அங்கே டைரக்ஷன் அனுபவத்தை பார்க்குறாங்க, கதையின் தன்மையை பார்க்குறாங்க. தனித்தனியாக பார்க்குறதுனால இன்றைக்கும் அந்த சொன்னிக்கல கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டு இன்றைக்கி இங்கே ஜெயிக்குது. அதனால்
சார் உங்களான சார் எங்களுக்குலாம் பாதிப்பு. எங்கள் கதை எல்லாத்தையும் கேட்குறாங்க நம்மள்கிட்ட. அப்புறம் கைக்குட்டை ராணி, தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துக்கும் அவர் தான், அவங்க தான் ராணி. ஆமாம், தேவயானி மேடம். அவங்க நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவயானி மேடம். ஆமாம், ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ரொம்ப நான் அவங்க மேலே அவ்வளோ மரியாதை எனக்கு. ஆமாம், நான் எல்லாரும் பேசிட்டு சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு 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 பெண்ணை பக்கத்தில் மரியாதை வரணும். அவளை பார்த்து அவ்வளோ மரியாதை வரும். ஆமாம், காரணம் இன்னைக்குள்ள நடிகைகளுக்கெல்லாம் அவங்க ஒரு உதாரணம். ஃபஸ்ட்டு ஹோம்லியாக நடிக்க ஆரம்பித்து எல்லா குடும்பத்துலேயும் தான் குடும்பத்து பெண்ணாக பார்க்க ஆரம்பித்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பண்ண எல்லா படமுமே ஹோம்லி கேரக்டர் தான், குடும்ப பங்கான கேரக்டர் தான். எந்த ஒரு வகையுமே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி ஜெயிக்கணும்னு ஒரு துளியோடு நினைக்காத ஆர்டிஸ்ட் தான் தேவயானி அவர்கள். நம்ம சில நடிகைகள் என்ன பண்ணுறாங்க, குறை சொல்ல, ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது அவ்வளோ ஹோம்லியாக இருக்காங்க. அந்த ஹோம்லிக்காகத்தான் அந்த ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் ரசிகர் உருவாகிறாங்க. அந்த குடும்ப பங்கனை தோற்றதுக்காகத்தான் ரசிகர் உருவாகிறாங்க. அதனால வெற்றி அடைகிறாங்க. ஒரு நாள் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க கவர்ச்சியை காட்டுறதுக்கு ஆர்வம் காட்டிடுறாங்க. ஒன்றே ஒன்று தீர்க்கமாக சொல்லணும், உங்களுடைய குடும்ப பாங்கான தோற்றத்திற்கும் நீங்கள் எதிர்த்து நடிக்கிற குடும்ப பாங்கான அந்த கேரக்டரையும் கவர்ந்து தான் ஒரு ரசிகர் கூட்டம் வரும்போது நீங்கள் கவர்ச்சியாக நடித்தா அவங்களுக்கு பிடிக்காது, அதை ரசிக்க மாட்டாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்குங்க. நம்ம எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்கும்போது அது கவர்ச்சி காட்டினா எப்படி பிடிக்கும்? அப்போ நீங்கள் குடும்பப்பாங்கன்னு தோட்டம் உங்களுக்கு இருக்குது, அதனால உங்களுக்கு ரசிகர் உருவாகிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க குடும்ப பெண்ணாக பார்க்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றி இன்றைக்கி மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாக திகழ்கிறது தான் தேவயானி அவர்கள். நான் ஃபஸ்ட்டு நான் ரஜினி ரசிகர். நான் முதல்ல ஒரு 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 நடிகைக்கு ரசிகர் ஆனதுன்னா எந்த நடிகை எனக்கு பிடிச்சதுன்னா அமலா. ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மைதிலி அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ்வளோ காமெடியாக இருப்பாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் தொடர்ந்து வேலைக்காரனாக இருக்கட்டும், அப்புறம் மம்முட்டி சாரோட படம் பண்ணாங்க, எல்லா படமும் அவ்வளோ காமெடியாக. அந்த ஹோம்லியாக இருக்காங்கிறதுக்காகவே நான் அவங்களுக்கு ரசிகர் ஆகிட்டேன். நான் ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க, அது பரவாயில்ல, ஓகே, மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க பரவாயில்ல. ஒரு டாப் டிஷர்ட் போட்டு அவங்கள ஓட விட்றாங்க. ஓட விட்டாலும் பரவாயில்ல, ஹை ஸ்பீட் ஷாட். டைரக்டரு அமலா அவர்களை ஹை ஸ்பீடில் மேலே ஓட விட்டு ஒரு கவர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஏன்னா நான் ஹோம்லிக்காக தான் அவங்கள பார்த்துருக்கேன். அப்போ அவங்க ஹோம்லியாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் நீங்கள் செக்ஸாக காட்டும்போது, கவர்ச்சியை காட்டும்போது அது எங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது. இதை நிறைய ஆர்டிஸ்ட்டில் புரியாமல் கவர்ச்சியாக காட்டினா தான் நிலச்சி நிற்கணும்னு நினைக்கிறாங்க. என்னைக்கு கவர்ச்சியை காட்டுறீங்களோ அன்றைக்கி தளர்ச்சி ஆகும் மார்க்கெட். அதுக்கும் சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் உங்களுக்கு நம்ம இருக்கும். அவங்களுக்கு அந்த உடல்வாகுக்கும் அவங்க கவர்ச்சி கவர்ச்சிக்காக மட்டும்தான் டேரக்டர் கூப்பிடுவாங்க. அவங்க நடிச்சு போட்டோம். ஹோம்லி அவங்கள யாராவது உங்கள் ஹோம்லிக்கு லுக்குக்காக, குடும்ப பாங்கான தோற்றத்துக்காக உங்களை ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிங்கள். அப்போ தான் தேவயானி மாதிரி இன்றைக்கும் பேசப்படலாம். ஆமாம், அப்புறம் இயக்குனரும் ஆயிட்டாங்க, கைக்குட்டை ராணி இயக்குனர். வாழ்த்துக்கள் மேடம். ஆமாம், அப்புறம் இந்த இஎம்ஐ டைட்டிலுக்கு வருவோம் சார். சீக்கிரம் முடிச்சிட்டேன் சார். சார் எப்படா முடிப்பான், இவன் வேறு ஆரம்பிச்சிட்டானே.
2 நிமிஷம். ஏன்னா எல்லாம் பேசி விட்டு படத்தை பற்றி பேசணும்னு வச்சுங்களேன், இவங்க கொண்டு வா அப்படியே. என்ன சார் வந்து வேலையை பண்ண மாட்டேங்கிட்டு. இஎம்ஐ இஎம்ஐயில் நிறைய சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா, அந்த இஎம்ஐ வந்து ஆம்பளைங்க பைக்கை வாங்கிடுவாங்க, காரை வாங்கிடுவாங்க, வீட்டை வாங்கி விடுவாங்க. பைக்கை வாங்கிவிட்டு ஒரு ஒரு 3 மாதம் 4 மாதம்ல கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3-4 வருஷம் கட்ட மாட்டாங்க. அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐயில் அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவா ஆஃபீஸுக்கு. எத்தனைக்கு 8 மணிக்கு கிளம்பிடுவாப்புல. கரெக்டாக 9 மணிக்கு வருவான். டிங் டிங்குமா. கதை தூக்கிறது யார்? அவர் ஒய்ஃப். இஎம்ஐ வாங்கிறது கணவன். அவன் வந்து அவன் பண்ணுற டார்ச்சலாக இருக்குன்னு உங்களுக்கு பேசுகிற தோரணை இருக்கும்ல, அவன் ஆதரவு மாதிரி தான் பேசுகிறதுலாம் அப்படி இருக்கும். எங்கே உங்கள் புருஷன் எப்போ வருவார்? ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் இல்லைங்க, அவர் ஃபோனை எடுக்க மாட்டார், நாங்கள் போனால் எடுக்க மாட்டார், நீங்கள் முன்னாடி எடுங்க. போடுங்கம்மா, ஸ்பீக்கரில் போடும். அது ஸ்பீக்கரில் போடச்சணும். இதை அப்புறம் இப்படி சமாளித்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வருவான் 4 மணி போல். வந்துட்டார் அவங்க புருஷன் போனவர் நைட்டு 12 மணி வந்தால் கூட அவங்க கலவிட மாட்டாங்க. ஒய்ஃபு லேட்டாக வந்தால் கூட கலவிட மாட்டாங்க. இவன் வந்து கலப்புவார். இன்னும்மா வரல உங்கள் புருஷன் ஆமாட்டா. அது ஒரு சரி. மறுநாள் 2-3 நாள் கழிச்சு இவன் வந்து பெல் அடிப்பான். அந்த மாதிரி கதவு திறக்கிறதா வேணாமா? வந்திருக்குது யார்? சொந்தக்காரன் வந்திருக்கானா, இல்லை ஒரு கடன் கேட்டமே அவன் கடன் கொடுக்க வந்திருக்கானா? அப்போ திறக்காம போச்சுன்னா இப்போ டென்ஷனில் வந்து யாருன்னு பார்க்குறங்கிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மரலாம் எட்டி பார்ப்பாங்க. அவனால் பைக் அது நிற்கும். அதில் நிற்பானா? திறக்கவே மாட்டாங்க. பயம். ஒன்றா கழிச்சு பார்ப்பாங்க. வெளியவே நிற்பான். கது திறக்க முடியாது. பயம். இதில் புருஷன் லோனில் வாங்கி பைக்கை வாங்கி அவன் கிளம்பி போயிட்டான். ஆஃபீஸ் நிம்மதியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து இஎம்ஐக்கு வசூல் பண்ண வராங்கல்ல, இவங்கள மாட்டிட்டு ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க சார். அதை எதிர்கொள்கிறது யார்? லேடிஸ். அப்போது நம்ம இஎம்ஐ வாங்கிட்டு நம்ம பைக்கை ஓட்டிட்டு சர்னு போயிடும். இங்கே பதில் சொல்கிறது, வெளியே வர முடியாமல் நிற்கிறது. அவன் அசிங்கமாக ரொம்ப கேவலமாக கேட்பான். ஒரு ஸ்டேஷனில் போவான்றான். என் புருஷனை பேச மாட்டியா அப்படிப்பான். அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குகிற இஎம்ஐயால் பாதிக்கப்படுறது பெண்களுக்கு தான் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நாளைக்கு நம்ம இல்லைன்னா லேடிஸை டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்க அசிங்கமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஒன்றே தப்பிச்சிட்டாங்க. என்னென்னா, நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா 5 மணி 6 மணிக்கு வரான், அவன் 7 மணிக்கு வர்றது இருந்துச்சு. 7 மணிக்கு வந்து வெளியடிக்கிறது, கதை தட்டுறது. அப்படி இதில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு. 6 மணிக்கு மேலே இந்த இஎம்ஐ வசூல் பண்ணவங்கள வீட்டுக்கு போகக்கூடாது. இந்த ஃபோன் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. 6 மணி 6:30க்கெலாம் வந்து இவங்க வந்தாங்கன்னா, கடன் கேட்டு வந்தாங்கன்னா போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால நிறைய பேர் தப்பிச்சாங்க. கரெக்டாக அவன் ஆஃபீஸுக்கு வேலை முடிச்சுட்டு வெளியே டீலாம் சாப்பிட்டு டைம் பார்க்குறது 7 மணி ஆச்சா அப்படின்ட்டு அதுக்கும் வீட்டுக்கு வர்றது. ஆமாம், இது வரைக்கும் அந்த போனதுலேருந்து வர வரைக்கும் சமாளிக்கிறது லேடிஸ். அது குடும்பம். நீ வா 25,000 சம்பளம். நீ லோன் ஆசைப்பட்டு லோன் காரே லோனை வாங்கிவிட்டு மாதம் 20,000 லோன் கட்டுற. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5,000. இந்த 5,000த்தில் குடும்பத்தையும் சமாளிக்கணும், வாங்கின லோனுக்கு இஎம்ஐ வாங்கி வசூல் பண்ணுவாங்களே இவங்களையும் சமாளிக்கணும். அந்த பொம்பளை என்ன பண்ணும்? இதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத இந்த இஎம்ஐ படம் சொல்லியிருக்கு. படம் பார்த்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் பொழுதுபோக்க பார்க்கக்கூடாது, இது பொறுப்போட பார்க்கணும். பொழுதுபோக்க பார்க்குற படம் வேறு, ஒரு பொறுப்போட பார்க்குற படம் வேறு. இந்த இஎம்ஐ வந்து நம்மளால் பொறுப்போட பார்க்கக்கூடிய படம். வாங்கலாம். நமக்கு மாதம் 40,000 சம்பளம் வருதா?
அப்போ 15,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் இப்போ பைக்கையோ இல்லை காரோ வாங்கலாம். மிச்ச பணத்தில் அவங்க வீட்டில் அவங்க குடும்பம் நடத்துவாங்க, சமாளிப்பாங்க. இல்லையே இப்போ செலவு வந்து எப்படி வரும்னு தெரியாது. ஸ்கூல் ஃபீஸ் நீங்களாம் எங்கே பார்த்தாலும் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஏழை வர்றான். மருத்துவம் ஏதோ சும்மா வயிற்றுலும் ஹாஸ்பிட்டல் போனால் போதும், 1 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை அவன் பிடிக்கிறான். இப்போ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறான். கல்வியில் அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே. உங்கள் டைம் வச்சுன்னா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன். நீ கிளம்புங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி பார்க்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல, அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் டைம் வச்சுக்கலாம் யாருக்கு சொன்னீங்களா? கொஞ்சம் இல்லை இல்லை இது நான் ரெகுலர் பார்த்துருக்கேன், அது எனக்கு கோவம் வருது. நான் 1 ஹவர் பேசுவேன் சார். பார்க்குறேன் சார், மன்னிச்சிருங்க சார், நான் அரை மணி பேசுவேன். இது நீங்கள் இஷ்டக்குள்ளே உங்கள் டைம் இல்லை, அதோட முக்கிய வேலை தான் கிளம்புங்க. இது எதுக்கு வந்திருக்கீங்க? முடிச்சா பாருங்கள். நாங்கள் வற்புறுத்தலை ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு மாதம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு ஜோக்கரை பேசிக்கிருவாங்க. அப்போது 40,000 50,000 சம்பாதிக்கும் போது நம்ம 20,000 இஎம்ஐ கட்டணும், பிரச்சனை இல்லை. எப்படி சமாளிச்சலாம்? ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொள்ளடிக்கிறான், ஒரு பக்கம் ஸ்கூலில் கொள்ளடிக்கிறாங்க. எப்படி வாழ்கிறது? இதில் இஎம்ஐ கட்டிட்டு இதுலேயும் வாழ்க்கையை இழந்துக்கூடாது. இந்த என்னன்னா டோட்டலாக வாழ மாட்டோம், வாழ்றதுக்கா போராடிக்கிட்டே வாழ்ந்து செத்துருவோம். சம்பாதிக்கிற வாழ்றதுக்கா போராடுறதுக்கா? வாழ்கிறதுக்கு. அப்போ சம்பாதிச்சு வாழணும்னா, சந்தோஷமான நிம்மதியாக வாழணும்னா நம்ம இஎம்ஐலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும். அந்த விஷயத்தை தான் இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை? இன்றைக்கி என்ன ரெண்டு போதை. ஒன்று டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை, இன்னொன்று இஎம்ஐயில் பணம் வாங்கிட்டு சந்தோஷம் வாங்குற இந்த போதை. இந்த 2 போதையுமே ஒழியணும். நன்றி, வணக்கம்.